பொண்ணு சொல்லுது அவன் பேரு வந்து ஃப்ராங்க் கிடையாது, அவன் பேரு வால்டஸ், என் அப்பாவுக்காக வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டா ரிக்கல்ஸும் வந்து அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட என்னோட கண்ணும் காணும் அந்த இடத்துல வச்சிருந்த இடத்துல அப்படின்னு சொல்றான். நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஃப்ராங்க் தான், சொல்ல போனா அவன் பேரு ஃப்ராங்கே கிடையாது, அந்த பொண்ணோட அப்பாவோட ஆளாவன் அப்படின்னு சொல்றான். அவன் தான் இன்னொருத்தனையும் கொலை பண்ணியிருக்கான், இந்த துப்பாக்கியும் தூக்கி இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி லாசர் எதுக்கு அவன் சொந்த பொண்ணே கடத்த சொல்ல போறான் அப்படின்னு கேட்கிறான். மேபி இந்த வால்டஸ் அந்த குழந்தைய கடத்த சொல்லலாம், நம்ம பாஸ் அவனும் இவனும் சேர்ந்து லாசருக்கு எதிராக அந்த குழந்தைய கடத்தி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் அப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணாடிக்காரனை போட்டு தள்ளிட்டு அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்தி எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு போறாங்க. அப்ப சடனா ஒரு சின்ன சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா ரெக்கர்ட்ஸ் வந்து அப்படி அசையாம நின்றுட்டு இருக்கான். ஏன் அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான்? கிட்ட போய் பாக்குறா. போய் பார்த்தா அவன் கண்ணத்துல இருந்து கழுத்து வரைக்கும் சதை அப்படியே பிரிஞ்சு போயிருக்கு. ரத்தம் பீரிச்சு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்படியே அங்க சுருண்டு அவன் விழுறான் கீழே. ஸ்பாட்ல அங்கேயே அவுட் ஆயிடுறான். ஹீரோயின் உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து கையில கன் எடுத்துட்டு இது ஃப்ராங்க் தான் பண்ணிருப்பான்னு ஃப்ராங்க் கிட்ட வரா. அவன் பார்த்த உடனே கண்ணை காட்டி நீ யாருன்ற விஷயத்த அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றா. உன் பேர் வால்டஸ் தானே, நீ தானே ஃபர்ஸ்ட் டீனை கொன்ன, அதுக்கடுத்து ரிக்கல்ஸை கொன்ன, அதுக்கப்புறம் படிப்படி எல்லாருமே கொலை பண்ண போறியா, எதுக்குடா கொலை பண்ற சொல்லுடா அப்படின்றா. யாருக்காக இதெல்லாம் பண்ற சொல்லுடா அப்படின்னு சொல்றா. உடனே பதிலுக்கு அவன் கன் எடுத்து எனக்கு உண்மையை நீ சொல்றது எதுவுமே புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது, உள்ள இருக்கிற பொண்ணு நம்மள எல்லாரும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கா, உன்னை பயங்கரமா ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்றான். அவ என்ன பத்தியே உங்ககிட்ட தப்பா சொல்லி நமக்குள்ள சண்டை வரணும்னு எதிர்பார்க்கறான் அப்படின்றான். இவன் ப்ளீஸ் அந்த பொண்ணு சொல்றத நம்பாத அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அவ சொல்றதா நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.